கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த தியான நேரத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் மூலமாக தேவ பிரசன்னத்தில் ஆமென் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலர்களுக்குள்ளும் விளங்கினது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேலுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை. சாமுவேல் அவனுடைய தாயாராகிய அன்னாளின் வயிற்றில் ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்பே சாமுவேலை குறித்து தேவனாகிய கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஆமென் இந்த தாயின் காதுகள் கேட்க திட்டவட்டமாய் தேவன் அறிவித்த பிற்பாடு அவள் சாமுவேலை பெற்றெடுத்த போது சாமுவேலுக்காக தேவன் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாரோ சொன்னவைகளில் ஒரு வார்த்தை கூட அவமாய் போகவில்லை, ஒரு வார்த்தை கூட பிரயோஜனமற்றதாக போகவில்லை. கர்த்தர் நல்லவர். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் என்னும் அந்த பட்டணம் முதல் பெயர்சபா என்னும் அந்த பட்டணம் உள்ள வரை சகல இஸ்ரவேலர்களுக்குள்ளும் விளங்கினது. கர்த்தர் நல்லவர். இதோ நாம் ரட்சிக்கப்பட்டு 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் அல்லது 20 வருடங்கள் அல்லது 40-50 வருடங்கள் ஆகியிருக்கலாம். ஆனாலும் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை குறித்து, ரட்சிப்பின் வாழ்க்கையில் நாம் அடைய போகிற நன்மையை குறித்து, பலனை குறித்து, பயனை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கானதை சகலத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஏற்படுத்தி விட்டார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட அந்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறி ஆமென் தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறது. 139ஆம் சங்கீதத்திலே இதை அறிந்த தாவீது சொல்லும்போது, என் 16ஆம் வசனத்திலே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுந்திருந்தது என்று சொன்னார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அன்பானவர்களே, நம் தாயின் கருவிலே உண்டாகுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய கண்கள் நம்மை கண்டது. நம் சரீரத்தின் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தாயின் கருவிலே எத்தனாவது நாள் ஒரு சரீரத்தின் அவயம் உண்டாக வேண்டும், கை எத்தனாவது நாள், கால் எத்தனாவது நாள், கண், இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகக்கூடிய அவைகள் கூட ஜீவ புஸ்தகத்தில், தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்த பிரகாரம் அந்தந்த நாளிலே அது உருவேற்பட்டது அப்படின்னு தாவீது தன்னுடைய வசனத்துல சொல்றது எவ்வளவு ஆமேன் உண்மையான வார்த்தையா இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். அப்படியே நம்மை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆமேன் சொன்னவர் சொன்னவைகளில் ஒன்றாயிலும் தரையில் விழுந்து போகும்படியாய் ஆமேன் அவர் விட்டு விடவில்லை. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சொன்ன வார்த்தைகளிலே சாமுவேலை எண்ணிக்கொள்ளுங்கள். சாமுவேலை குறித்து சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று விளங்கும்படிக்கு தான் என்னும் பட்டணம் தொடங்கி பெயர்சபா என்னும் பட்டணம் வரையும் உள்ள ஜனங்களுக்குள்ளே அது விளங்கியது என்று எழுதியிருக்கிறபடியே ஆமேன் நீங்களும் நானும் நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று விளங்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகள் என்று எதை சொன்னால் மேன்மையா இருக்குமோ, எதை சொன்னால் உகந்ததாக இருக்குமோ, எதை சொன்னால் அது நேர்த்தியாக அது சரியானதாக அது இருக்குமோ, அப்படிப்பட்ட செயல்கள் தான் கர்த்தர் உங்களுக்காக நமக்காக ஆமேன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம் ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகாது. நம்முடைய தேவன் உத்தமர், நம்முடைய தேவன் நல்லவர். அவரை குறித்து இன்னும் சொல்லலாம், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய தேவனிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று 92ஆம் சங்கீதத்தின் கடைசி 3 வசனங்களிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் என்கிற வார்த்தையினுடைய ஆமேன் அதனுடைய முன்பகுதி அர்த்தம் அவர்கள் இளம் வயதிலும் அல்லது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய தேவனிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணுவார். சாமுவேலுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறியது போல நமக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் நிறைவேறும். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் மேன்மையானது, உயர்வானது, பெரியது. இயேசுவின் இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நாம் ஆமென் மேன்மையான விஷயங்களை குறித்து நாம் பெற்றுக்கொள்ளும்படி இருக்கிறோம் என்று கொலோசையரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. மேலானதை நாடுங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மேன்மையான விஷயங்களையே ரட்சிப்பில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நம் வாழ்க்கையில் பலிக்கும். கர்த்தர் ஆமேன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.